கம்ப்யூட்டர் பத்தி கேட்பாங்க ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ங்கிறது தனியா பண்ணணும். ஒரு கோர்ஸ் பண்ணிருப்பாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பிகாம் சி அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனி சேர்த்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ டாபிக்ல வந்து உங்களுக்கு வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு ஓகேங்களா. ஸோ பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டரே வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு எதுவும் நாலேஜ் இருக்குங்களா? யூஸ் பண்றது வேற, நான் கேட்கறது அதை பத்தின உள்ள என்ன இருக்கு, அதை எப்படி எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற விஷயம். சரி ஓகே. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கு, ரேம் ரோமு, தென் உள்ள வந்து இன்புட் அவுட்புட்டு, சாஃப்ட்வேர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, தென் சிபியூனா என்ன அப்படிங்கிறத ஓவராலா பாக்குறதா வந்து இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேசிக்கா இதை பத்தி நாலேஜ் இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம மொபைலா இருக்கட்டும் இல்ல வாட் எவர் இஸ் யூஸ் பண்றப்ப இது இதனாலதான் ரன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஓகேங்களா. சரி ஓகே. எனக்கு வந்து நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுதிக்கிங்க எல்லாரும். ஆல்மோஸ்ட் இதுல இருக்கும் ஹைலைட் பண்ண விஷயத்தை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஓகே சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வந்து இதுல எதுல கவர் ஆகுது அப்படின்னா உங்க சிலபஸ்ல ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து கவர் ஆகுது. ஜிஏல உங்களுக்கு கவர் ஆகுது. ரெண்டும் ஒண்ணுதான் உங்களுக்கு அப்போ இருக்கும், பெருசான டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் போட்டுங்க, டாபிக் போட்டுங்க பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு சிஸ்டம் இருக்கட்டும், இல்ல அந்த சிஸ்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறதான் வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இதை தாண்டி அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்க சின்ன சின்ன விஷயம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துரும் ஓகேங்களா. அது எங்க இருந்து ஸ்டார்டிங் பண்றப்ப ஹெட் பாயிண்ட் இதாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டரோட மீனிங் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, த கம்ப்யூட்டர் இஸ் derived from the Latin word ஓகேங்களா. அப்ப கம்ப்யூட்டர்ங்கிறது என்ன பண்ணா லத்தீன் வேர்ட் ஓகேங்களா. அதை மார்க் பண்ணிக்கங்க, லத்தீன் வேர்ட். ஸோ கம்ப்யூட்டர் வந்து என்ன வேர்ட் அப்படின்னு கேட்பாங்க கம்பல்சரியா. இத லத்தீன்ல கம்ப்யூட்டரே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கம்ப்யூட்டர்னு சொல்ல மாட்டாங்க, கம்ப்யூட்டரே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. the computer is derived from the Latin word ஓகேங்களா. அது வந்து அங்க இருந்தா உருவாச்சு. பட் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆருக்கு அப்புறம் ஒரு ஆர் போடுவாங்க ஓகேங்களா. பட் விச் மீன்ஸ் டு கம்ப்யூட் ஓகேங்களா. ஸோ ஃபைனலா நம்ம எங்க அவுட்புட் வரும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மட்டும் தான் நம்ம ஜென்ரலா சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டருங்கிறது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ற விஷயத்துக்காக சொல்லுவாங்க ஓகேங்களா. ஆனா ஜென்ரலா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மட்டும் தான் சொல்லணும் ஓகேங்களா. சரி, இப்ப கம்ப்யூட்டருக்கு ஃபுல் ஃபார்ம், அதாவது இந்த ரேம் ரோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கம்ப்யூட்டருங்கிறதே அதுதான் ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கம்ப்யூட்டருக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கு ஓகேங்களா. சோ அந்த ஃபுல் ஃபார்ம் எழுதி பண்ணுங்க, கம்ப்யூட்டர் ஃபுல் ஃபார்ம் எழுதிங்க. காமன்லி ஆபரேட்டட் மிஷின் particularly used for trade and educational research ஓகேவா. சோ கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசாலாம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம அகாடமில ஒரு பாதி சைஸ் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். சோ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஜென்ரேஷன் மாறி 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 நம்ம கைக்கு வர்றப்ப ரொம்ப குட்டி உண்டா இப்ப சின்னதா மைக்ரோ அளவுக்குலாம் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. சோ அதுக்கு ஜென்ரலா ஃபுல் ஃபார்ம் என்ன, இது என்ன பர்பஸ்க்காக அதை ஓபன் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் விஷயத்தை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா காமன்லி ஆபரேட்டட் மிஷின்ஸ் particularly used for trade and educational research ஓகேங்களா. சோ சப்போஸ் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறப்ப வந்து எதுக்காக என்ன பர்பஸ்க்காக வந்து கம்ப்யூட்டர் தயாரிக்கப்பட்டுச்சு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச் மட்டும்தான் அவங்க ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா. சோ நோட் பண்ணிக்கங்க, கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம்னு போட்டு நோட் பண்ணிக்கங்க. காமன்லி ஆபரேட்டட் மிஷின் particularly used for trade and educational research. சோ இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் கொஞ்சம் அடிக்கடி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஜென்ரலா கேட்கிற விஷயம், இது வந்து பேசிக்கா தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேங்களா. லத்தீன் மொழியில ஃபர்ஸ்ட் அது அது இப்ப தாயகம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதோட பிறப்பு மொழின்னு பாத்தீங்க அப்படின்னா லத்தீன் தான். ஆனா லத்தீன்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பட் அது வந்து பியூரா சொல்லணும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவலா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட் ஓகேங்களா. கம்ப்யூட்டர் மட்டும்தான். கம்ப்யூட்டரேங்கிறது தான் வந்து லத்தீன். டெஃபினட்டா ப்ரோ.
இல்ல இல்ல, உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து பிறப்பிடம்னு பார்த்தாதான் உங்க லத்தீன் லாங்குவேஜ். அது எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்துச்சுன்னு தான் கேட்பாங்களே தவிர ஜென்ரலா பிரிச்சு இந்த கம்ப்யூட்டரே கம்ப்யூட்டர் அப்படிலாம் பிரிச்சுலாம் கேட்க மாட்டாங்க. அது எந்த மொழியில இருந்து பிறக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கறப்ப லத்தீன் வேர்டு இருக்கும். அதுல தான் கிரியேட் ஆயிருக்கும். கம்ப்யூட்டரே லத்தீன்ல மட்டும் தான் கூப்பிட்டாங்க. லத்தீன்ல மட்டும் தான் கூப்பிட்டாங்க. இங்கிலீஷ்ல வரப்ப வந்து அது கம்ப்யூட்டர்னு கூப்பிட்டாங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கங்க. லத்தீன்ல மட்டும் தான் கம்ப்யூட்டர்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓவராலா எல்லா இங்கிலீஷ் வேர்டு, இப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ், நார்மல் இங்கிலீஷ் வரப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அதை கம்ப்யூட்டர் மட்டும் தான் கூப்பிட்டாங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்ப்யூட்டர் மென்ஷன் பண்ணியோ ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டர் மென்ஷன் பண்ணியோ சொல்றப்ப மட்டும் தான் கம்ப்யூட்டர்னு சொல்றோம். ஓகேங்களா, ஓகேவா ப்ரோ? அது கிளியர் ஆயிடுச்சுல உங்களுக்கு? ஓகே, சரி. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டோம். காமன்லி ஆபரேட்டட் மெஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் ட்ரேட் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச். ஓகேங்களா, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக அது தயாரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா பைக் எல்லாம் தயாரிக்கப்பட்டப்ப அதோட பர்பஸ் வேறையா இருந்துச்சு. ஆனா இப்ப யூஸ் பண்ற பர்பஸ் வேறையா இருக்கு. இதே மாதிரிதான் எல்லா விஷயமும் மேனுஃபேக்சர் பண்றப்ப ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் அது காலங்கள் போக போக மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரலா ஓப்பனா பாத்துக்கோம். இப்ப நீங்க கம்ப்யூட்டர் பாக்குறப்ப ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எடுத்த உடனே கம்ப்யூட்டரா எதுவுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய மிஷினா இருந்தது, எப்படி ஒரு குட்டி விஷயமா மாறிச்சு. அப்ப ஜென்ரேஷன் மாற மாற இந்த சேஞ்சஸ் இருந்திருக்கும். அதே தானே? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்ப்போம். ஓகேங்களா, இதை ஜென்ரேஷன் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. இப்ப கடைசி வரைக்கும் நம்மள்ட்ட எவ்வளவு ஜென்ரேஷன் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா 5 ஜென்ரேஷன் தான் இருக்கு. இப்ப நம்ம கையில இருக்கு. அதாவது ஏஐன்னு சொல்லுவோம்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து அஞ்சாவது ஜென்ரேஷனா சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஜென்ரேஷன் வரும், பட் ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், இல்ல சில இயர்ஸ் இருக்கும். இயர்ஸ் மட்டும் விட்டுருக்கேன், தென் டாபிக் மட்டும் போட்டுருங்க. ஓகேங்களா, ஏன்னா இயர்ஸ் வந்து புக்ல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து என்னோட வந்து பிஜி என்னோட யூஜில வந்தது. ஓகேங்களா, பிசி பேக்கேஜ்ல வந்த பிடிஎஃப். ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். ஆனா புக்ல 12th புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயர்ஸ் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க இயர்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாபிக் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதோட இயர் பாத்தீங்க அப்படின்னா 1940 to 1956. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1940 to 1956. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து 1946 கிடையாது, 40 to 56. ஓகேங்களா, அதே மாதிரி 55 கிடையாது, 56 அங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இது பிசி பேக்கேஜ் என்னோட யூஜியோடது, பட் ஸ்கூல் புக்ல இருந்தா உங்களுக்கு கேள்வி வரும். ஓகேங்களா, சோ இதுவே நீங்க படிச்சுங்க, அதான் பெட்டரா இருக்கும். ஓகே, இதை என்ன சொன்னாங்க அப்படின்னா வேக்கம் டியூப்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கம்ப்யூட்டர் உருவானதை வேக்கம் டியூப்னு சொன்னாங்க. ஏன்னா லுக் லைக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல போட்டோஸ் யாருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தது வேக்கம் டியூப்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டியூப் மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும், இதுல தான் வேக்கம் டியூப் தான் கொண்டு வந்தாங்க. சோ ஏன் அப்புறம் வந்து கால அளவுல சேஞ்ச் பண்ணாங்க, அது அப்படியே இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஓவரால் வந்து இது எப்படி ரன் ஆகுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மிஷின்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட CPU தான் வச்சிருந்தாங்க. அதாவது இதை பிளக் பண்ணா மட்டும் தான் ஓவராலா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறதோ. முன்னாடி வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவே கிடையாது, ஜஸ்ட் வந்து நீங்க டைப் பண்ண மட்டும் தான் முடியும், இப்படி மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, சோ அப்படி இருந்த டைம்ல இதை வந்து பிளக் பண்ணா மட்டும் தான் அது ரன் ஆகுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அதை சிம்பிளா சொல்லணும்னா அந்த கரண்ட் பவர் மாதிரி வச்சுக்கோங்க. என்னதான் கரண்ட் இருந்தாலுமே ஒரு பல்பை போட்டா மட்டும் தான் லைட் கிடைக்கிற மாதிரி. சோ இதுதான் அந்த பல்பா இருந்துச்சு. ஓகேங்களா, சோ அதுதான் வந்து வேக்கம் டியூப்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஏன் அடி வாங்குச்சு அப்படின்னா ரீசன் போட்டுங்க. இதோட வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் போட்டுங்க. வேக்கம் டியூப்ஸோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் தமிழ்ங்களா, அது நல்லது கெட்டதுன்னு இருக்கும்ல ப்ரோ, அது நன்மைகள் தீமைகள் போட்டுருங்க, ரெண்டா பிரிச்சிருங்க. டிமெரிட்ஸ் டிமெரிட்ஸ் DEMERITS டிமெரிட்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம், அது சிஸ்டமா இருக்காது ப்ரோ, பெரிய மிஷினா இருக்கும், எல்லாம் ஒயர் லைன்ல தான் எடுத்திருப்பாங்க. அதோட மெயின் சிப்னு வச்சுக்கோங்க. இந்த சிட்டிக்கு எப்படி ஒரு சின்ன சிப் வைப்பாங்க, அதே மாதிரிதான் இதுவும். இது இருந்தா மட்டும் தான் அந்த பெரிய மிஷின் ரன் ஆகும். ஒரு கோடிங் வேர்டு இதுக்குள்ள இருந்துச்சு, அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ அது இருந்தா மட்டும் தான் சிஸ்டம் ரன் ஆகும். அதே மாதிரிதான் இதுவும். சோ ஃபர்ஸ்ட் ஏன் என்னென்ன டிமெரிட்ஸ் பாத்துருவோம், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பாத்துருவோம், ஒரே பாயிண்டா போட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிக் இன் சைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சோ பிக் இன் சைஸ் போட்டுங்க. இல்ல ரெண்டுமே போட்டுருங்க, ஜெனரலாவே போடுங்க. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் போட்டு ஒரே இதாவே எழுதிருங்க. பிக் இன் சைஸ். ஓகேங்களா, அளவுல ரொம்ப பெருசா இருந்துச்சு. சோ அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நம்ம பாக்குறத விட கொஞ்சம் பெருசா இருக்கும், இப்படி இந்த அளவுக்கு இருக்கும். சோ அதை எடுத்து பிக்ஸ் பண்றதுக்குள்ள கொஞ்சம் இதா இருந்துச்சு. தென் வந்து இது வந்து ஓவர் எலக்ட்ரிக்கல் பவர் எடுத்துச்சு, ஓவர் கரண்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. சோ கன்சியூம்டு மோர் பவர்.
கன்சியூம்டு மோர் பவர். ஓகேங்களா? ஓகே, உங்க இஷ்டம் தான். ஆனா மோர் பவர் எடுத்துச்சுங்கிற விஷயத்தை மைண்ட்ல நல்லா ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, தென் இதை தாண்டி ஓவர் ஹீட் இருந்துச்சு போட்டுங்க. ஓவர் ஹீட், அதிகப்படியான சூடு இருந்துச்சு. தென் இதை தாண்டி மிஷினுக்குன்னு இதுக்குன்னு தனி லாங்குவேஜ் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம கோடிங் யூஸ் பண்றோம்ல, அது மாதிரி இதுக்குன்னு தனி லாங்குவேஜ் இருந்துச்சு. ஓவராலா சிஸ்டத்துக்கு இல்லாம இதுக்கு மட்டும் தனி லாங்குவேஜ் இருந்துச்சு. சோ அது ஒரு டிமெரிட்ஸா இருந்துச்சு. ஓகேங்களா? மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு. ஓகேவா? மிஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு, அதாவது அதுக்குன்னு தனி லாங்குவேஜஸ் இருந்துச்சு. உங்களுக்கு சிஸ்டம்ஸ்ல பாக்குறப்ப தனியா வந்திருக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே டிமெரிட்ஸா கூட இருக்கலாம். தென் இதை சம்டைம்ஸ் பாக்குறப்ப இது மெரிட்ஸா கூட இருக்கலாம். சோ அதனால வந்து ரெண்டுத்தையும் ஒரே இதை மிங்கிள் பண்ணி எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் அதிகமா இருந்துச்சு, பிக் சைஸா இருந்துச்சு, அப்புறம் வந்து இதுக்குன்னு தனியா ஒரு கோடிங் இருந்துச்சு, அப்படின்னா நிறைய விஷயம் இருந்துச்சு. சோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மூவ் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்ப செகண்ட் ஜெனரேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஜெனரேஷன் இந்த டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? டிரான்சிஸ்டர் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? டிரான்சிஸ்டர் அந்த ரேடியோஸ், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள சிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அது. சோ செகண்ட் ஜெனரேஷன் மென்ஷன் பண்ணிட்டு இயர் நான் சொல்றேன். 1956 to 64. ஓகேங்களா? இதுல 65 னு கொடுத்திருப்பாங்க, 64 னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் அந்த டைம் ஆஃப் பீரியட். இத வந்து டிரான்சிஸ்டர் மென்ஷன் பண்ணாங்க. 64 என்னன்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, சோ செகண்ட் ஜெனரேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ங்கிறது ஃபிக்ஸடா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ஜெனரலா அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள போக ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த செகண்ட் ஜெனரேஷன் என்ன அப்படின்னா டிரான்சிஸ்டர்னு சொல்லலாம். இது பேசிக்கா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ், ரேடியோஸ், டெலிவிஷன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இதோட யூஸ்டுன்னு போட்டுருங்க. டிரான்சிஸ்டர் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். நம்ம பழைய கம்ப்யூட்டர்ல எடுத்தீங்கன்னா பெருசா இருக்கும், அதுலலாம் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ரேடியோஸ்ல இருக்கும். நம்ம பழைய ரேடியோஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் மட்டும் தனியா இருக்கும். அப்புறம் டெலிவிஷன்ஸ்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? இன்னும் நிறைய பழைய மொபைல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய போன் சைஸ் பாத்தீங்கன்னா அதுலலாம் இருக்கும். ஓகேங்களா? சோ பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. டிரான்சிஸ்டர். சோ செகண்ட் ஜெனரேஷன் அப்படினாவே உங்களுக்கு என்ன இருக்கும்னா டிரான்சிஸ்டர்ங்கிறது ஃபிக்ஸட் ஆயிருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஜென் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென் வந்து நிறைய தடவை क्वेश्चन கேட்டிருக்காங்க, ஆர்ஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ செகண்ட் ஜெனரேஷன் வந்து டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? டைம் ஆஃப் பீரியட் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ்னால வந்து அதை வெறுத்தாங்க இல்ல அதை சேஞ்ச் பண்ணாங்கிற விஷயம் இருக்கும். சோ அதனால ஓவர் ஹீட், ஓவர் கன்சியூம் பவர், தென் வந்து சைஸ் பிக்ஸா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லலாம். ஓகேங்களா? சேம் வந்து அது என்ன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ வேக்கம் கியூப்ங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை என்னென்ன அழைச்சாங்க இல்ல வாட் இஸ் தி நேம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேக்கம் கியூப்ங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஜெனரலா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, தேர்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்கேட்டட் சர்க்யூட் மென்ஷன் பண்ணாங்க. இல்ல இதுக்கும் இயர் இருக்கு, நான் சொல்லிடுறேன். தேர்ட் ஜெனரேஷன் இன்டர்கேட் சர்க்யூட்ஸ், இத வந்து ஐசின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐசின்னு சொல்லுவாங்க. 1964 1971 இதுல 65 கொடுத்திருப்பாங்க, அதுல ஒன்னு கம்மி பண்ணீங்க, அதுல ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? 1965 னு கொடுத்திருப்பாங்க, 1964 தான். ஓகேங்களா? டு 1971. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க? இன்டர்கேட் சர்க்யூட், இன்டர்கேட்டர் சர்க்யூட்னு சொல்றாங்க, சர்க்யூட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இன்டர்கேட் சர்க்யூட் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டீங்க. ஐசி போர்ட மாத்தணும், ஐசி போர்ட மாத்தணும் அப்படிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. நிறைய அது என்னப்பா பிரச்சனை அப்படின்னா ஐசி போர்ட மாத்துங்க சரியா போயிடும். சோ இந்த ஐசிங்கிறது தான் இன்டர்கேட் சர்க்யூட்னு சொல்றாங்க. இந்த இன்டர்கேட் சர்க்யூட் தான் வந்து தேர்ட் ஜெனரேஷனா இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ தேர்ட் ஜெனரேஷனா இருந்துச்சு. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது வந்து மோட் எப்படி சொல்றது இருங்க, டிரான்சிஸ்டர் பவர் டேப்லெட்ஸ் இதுதான் இருங்க, இங்க அந்த பாயிண்ட் இருக்கு, அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஓப்பனா சொல்லணும்னா இந்த தேர்ட் ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் நல்ல மூவிங்லேயே இருந்துச்சு. ஓகேங்களா? அப்பதான் வந்து கம்ப்யூட்டரை பத்தின நிறைய நாலேஜ் வந்து பீப்புள்ஸ் கிடைச்சிச்சு. சோ என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பொருளா இருந்துச்சு. ஏன்னா நீங்க இதே டிரான்சிஸ்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பின்னா இருக்கும், அதை ஹேண்டில் பண்ற விதமும் கஷ்டமா இருந்துச்சு. சோ ஆனா இந்த ஐசி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸஸ் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் மேக்ஸிமமே இருக்கும். பெருசுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும், அதை வேலை தாண்டி போகாது. சோ அதுல வந்து ஸ்மாலர். ஓகேங்களா? சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலரா இருந்துச்சு, நோட் பண்ணிக்கங்க.
தட் சேம் டைம் இது வந்து ஃபாஸ்டா மூவ் ஆச்சு ஓகேங்களா. இதோட சிஸ்டமா இருக்கட்டும் இதுல உள்ள சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆச்சு ஓகேவா. சோ வந்து மோர் ஃபாஸ்டர்னு போட்டுக்கங்க, மோர் ஃபாஸ்டர் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கங்க. தென் இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் எடுத்துச்சு. அதாவது வந்து உண்மை சொல்லணும்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து கோடிங்னு பாத்தீங்கன்னா நிறைய கோடிங்லாம் இல்ல. இந்த நீங்க பாத்தீங்கன்னா பைத்தான், சி பிளஸ் அதெல்லாம் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஜென்ரலா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் நிறைய கோடிங் லாங்குவேஜ் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. சோ அப்படி பாக்குறப்ப இந்த தேர்ட் ஜென்ரல்ல வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் இருந்துச்சு ஓகேங்களா. ஹை லெவல் லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ணிக்கீங்க. என்னென்ன லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணல ப்ரோ, ஜஸ்ட் பேசிக் தான் படிக்கிறீங்க. நீங்க கோடிங் பத்தி தனியா படிக்கிறப்ப அதை பாப்பீங்க ஓகேங்களா. அது இல்லாம உங்களுக்கு அவ்வளவு டீடைலா கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. எந்த ஜென்ரேஷன்ல ஹை லெவல்ல வந்து கோடி லாங்குவேஜ் உருவாச்சுன்னு கேட்கறப்ப உங்களுக்கு வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று வருது பாருங்க. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வேர்ல்டு வைட்ல வந்து ஓவரால் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஏன் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூட அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன் டாபிக் போடுங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஓகேங்களா. வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இது அதர்வைஸ் மைக்ரோ ப்ராசஸர் கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. நோட் பண்ணிக்கங்க பிராக்கெட்ல மைக்ரோ ப்ராசஸர். இல்ல இயரா, ஓகே ஓகே, கொஞ்சம் போல்டா பேச எனக்கு கேட்கல. 1971 டு 1980 ஓகேவா. 1970 டு 1980 ஓகேங்களா. அது 71 ப்ரோ, 71 டு 1980 ஓகேங்களா. 80 ஓகேங்களா. இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் பிரசன்டா நிறைய கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கு, நிறைய பிசிலயும் இருக்கும் ஓகேங்களா. இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்றாங்க. ஏன் அந்த மைக்ரோ ப்ராசஸர் சொல்றாங்க அப்படின்னா மிச்ச எல்லாத்த விடவும் இது ஓரளவு ரொம்ப 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 சின்னதா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஐடெல் சிப் பார்த்திருப்பீங்க. நம்ம இப்ப ஃப்ரீயா கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் எல்லாத்துலயுமே இந்த குட்டி குட்டி சிப் இருக்கும். இந்த சிப்பை மாத்தினா போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த ஐடெல் ப்ராசஸர்லாம் வந்து ஓவராலா வந்து சின்னதா இருந்துச்சு. இருந்த லிஸ்ட்லயே இதுதான் சின்னது. இதுக்கப்புறம் வந்து ஏஐ ஆட மாறிச்சு ஓகேங்களா. சோ ஃபைனலா நிக்கிறது வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்ற ஹார்ட்வேர்னா இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆர்டிபிஷியலா தான் மாறிடுச்சு ஓகேங்களா. ஆமா, இது எல்லாமே வந்து பாக்குறப்ப ஹார்ட்வேர் தான். இதெல்லாம் நம்ம தொட முடியுது இல்ல. சோ அது வந்து ஹார்ட்வேரா தான் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க எப்படி தொட முடியும்? ஒரு ஏஐ தொடங்கினா எப்படி தொட முடியும்? இதுதான் அந்த ஏஐ எப்படி தொட முடியாதுல நம்மளால. சோ அதை ஒரு சிப்பா காட்டுற வரைக்கும் தான் நம்மளால தொட முடியும். ஏஐ வந்து நம்மளால தொட முடியாதனால சோ அது வந்து இப்ப அதுதான் ஃபிஃப்த் ஜெனரேஷன். இப்போ ஃபைனல் லெவல் அதான் இருக்கு. இதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஒன்று எதிர்பார்க்கறாங்க, அது இன்னும் கிரியேட் பண்ணல யாரும் ஓகேங்களா. சரி ஓகே, இந்த ஃபோர்த் ஜெனரேஷன்ல வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டர்ஸ், அதை வந்து சிம்பிளா நோட் பண்ணீங்க பிராக்கெட்ல VLSI, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஆமா ப்ரோ, VLSI இல்ல சர்க்கியூட்ல வேணாம் ப்ரோ, VLSI மட்டும் போதும். இது சேம் தான், ஸ்மாலா இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு, இதெல்லாம் ஜென்ரலா இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இந்த செகண்ட் ஜெனரேஷனை தாண்டதுக்கு அப்புறம் எல்லாமே ஃபாஸ்டா வந்திருக்கும், ஸ்மால் சைஸ் வரைக்கும் சின்னதா வந்திருக்கும். ஃபிஃப்த் ஜெனரேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பே கண்ணில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா. இதை தாண்டி இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ஆப்பிள் யூஸ் பண்ணாங்க, மென்ஷன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா. ஆமா, அவங்க தான் டெவலப் பண்ணாங்க இது. டெவலப்டு பை ஆப்பிள் கம்பெனி போட்டுங்க ஓகேங்களா. சோ இந்த ஃபோர்த் ஜெனரேஷன் வந்து ஆப்பிள் கம்பெனி தான் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து நிறைய வந்து சிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது அவங்க தான் ஷார்ட் அவுட் பண்ணி ஃபைனலா கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்மார்ட் போன் சிஸ்டத்தையே வந்து அவங்க தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த டச் போன் அவங்களே வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் மொபைல் அவங்க கிடையாது, ஃபர்ஸ்ட் அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க, லான்ச் பண்ணதுனால மோட்டோவா இருந்திருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது வந்து ஆப்பிள் தான் அவங்களுக்கு பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட், ஆனா காஸ்ட் வைஸ் செம்ம ஹையா இருந்துச்சு, அதனால யாரும் அதை பர்ச்சேஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க, அதர் கம்பெனிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் வந்து ஆப்பிள் தான் ஓகேங்களா. சரி ஓகே, இதை தாண்டி ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ஓகேங்களா.
சோ எனக்கு தெரிஞ்ச ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்பதான் நம்ம கேள்வியே போடுறோம், கரெக்ட் தானே? ஆனா வந்து 1980லயே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? 1980ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ற ஏஐ மட்டும் கிடையாது, இந்த ரோபோட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, சோ அதையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லுவாங்க. சோ வந்து ஏஐங்கிறது மென்ஷன் பண்ணிக்கங்க. ஆமா ப்ரோ. சோ 1982 டில் டேட் நம்ம இப்ப பிரசன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? 1982 டில் டேட் மட்டுங்க. ஓகே. சோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரியா நீங்க எந்த ஒரு இப்ப பிரசன்ட் எக்ஸாம் எது என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் அதை பத்தின சம்பந்தப்பட்டு ஒரு கொஸ்டின் வந்துரும், ஓகேங்களா? இன்னும் வந்து இதுக்கப்புறம் இன்னும் சேஞ்ச் ஆகல, ஓகேங்களா? இந்த 5th 6th ஜெனரேஷன் வரல. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்றாங்களோ அது அவுட்புட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அவுட்புட் வரல, ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஏஐ மட்டுமே வந்து நீங்க உங்களுக்கு பெருசா எந்த நாலேஜும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதை பத்தி பேசிக்கா விஷயம் தெரியும், ஏஐனா என்னங்கிற விஷயம் தெரியும். பட் ஒன் திங் நான் வந்து 2-3 பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, நான் சொல்றேன். ஓகே. சூப்பர் கண்டக்டர்னு போட்டுங்க. தமிழ்ல வந்து இப்ப கடத்தின்னு சொல்லுவாங்கல்ல, கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டைரக்ட்லி ரெடியூஸ்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பெரிய பெரிய டப்பா கம்ப்யூட்டர்ல இருந்து லேப்டாப் கைக்கு வந்துச்சு, போன் கைக்கு வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், ஓகேங்க? சோ கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ், நோட் பண்ணிங்க, கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் directly reduced. ஓகேங்களா? டைரக்டா வந்து கம்ப்யூட்டர் சைஸ் வந்து அப்படியே ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படியே மடியில யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. பேட்டரி வச்சு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் வந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிள் கரண்ட்ல தான் போயிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கைக்கு வர ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? தென் recognize image and graphics. ஓகே, கேன் ரெகனைஸ் இமேஜ் அண்ட் கிராபிக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இமேஜையும் கிராபிக்ஸையும் வந்து நம்மளால வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடிஞ்சுச்சு, ஓகேங்களா? சோ ரெகனைஸ் வந்து பண்ணாங்க. கேன் ரெகனைஸ் இமேஜ் அண்ட் கிராபிக்ஸ் மென்ஷன் பண்ணீங்க. கேன் ரெகனைஸ் RECOGNISE ரெகனைஸ் இமேஜ் அண்ட் கிராபிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா கிராபிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆனதே இவங்க டைமா பீரியட்ல தான், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி கிராபிக்ஸ் இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தெளிவான ஒரு கிராபிக்ஸ் வந்ததே வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால தான் வந்துச்சு. ஆனா இருந்தாலும் சிஸ்டம் பெருசா இருந்துச்சுல ப்ரோ, அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் பெட்டரா இல்ல. இப்ப பண்ற மாதிரி எல்லாம் ஏஐ யாரும் இல்ல. சோ அதான் சொல்றாங்க அவங்க வந்து இப்ப ஓப்பனா சொன்னா 19 பீரியட்லயே வந்து கிராபிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க மூவி எல்லாம் எடுக்க போனீங்க அப்படின்னா 10 லேயர் இருக்கும், 20 லேயர் 100 லேயர் இருக்கும். அந்த லேயர்லாம் எடுத்துட்டு ஒரு பிக்சரா இருக்கும் வெளியே. சோ அப்படிதான் கொண்டு வந்தாங்க. சோ கிராபிக்ஸ் அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல போட்டோஸ்ல வந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கிங் விட போட்டோஸ்லாம் வந்துச்சு கிராபிக்ஸ்ங்கிற விஷயமே. போட்டோவே கிராபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிலிம் மேக்கிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிராபிக்ஸ் வந்து மோர் வந்து ஒர்த்தா கொடுத்தது வந்து என்னன்னா 5th ஜெனரேஷன் தான், ஓகேங்களா? தென் இதை தாண்டி எந்த அளவுக்கு வந்து இதுல பிசிக்ஸ் அதிகமா இருக்கும், சேம் டைம் வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? சோ இதை நீங்க ஜஸ்ட் யாவும் மட்டும் வச்சுக்கங்க, பாயிண்ட்ல இது கொடுக்கவே இல்லை, ஓகேங்களா? சரி. சோ என்ன எத்தனை ஜெனரேஷன் பார்த்திருக்கோம் அப்படின்னா, சிப்ல கேக்குறீங்களா? இல்ல, அது இப்ப ஏஐ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேரா தான் இருக்கு. உங்களுக்கு சிப்ல வேணா அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆனா சிப் இல்லாம உங்களால ஏஐ யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? சோ எந்த சிப்பும் தேவைப்படாமலே என்னால ஒரு ஏஐ யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே, இப்ப இந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல ப்ரோ, பேசிக்கா 4-5 திங்ஸால மட்டும்தான் ஓவரால் ரன் ஆயிட்டு இருக்கும், ஓகேங்களா? சிம்பிளா பாத்துருவோம். உங்களுக்கு நான் இதை பாயிண்ட் வைஸ் மென்ஷன் பண்ணி அப்பெல்லாம் டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. பட் ஒன் திங் எதுவெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் சொல்லிடுறேன், ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீடு. ஏன் இந்த ஸ்பீடை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பீப்புளால பண்ண முடியாத கம்ப்யூட்டர் சீக்கிரமா பண்ண ஆரம்பிச்சு, கரெக்ட் தானே? நம்மளால 10 இந்த மல்டிபிளுக்கு அவங்க வந்து டக்குன்னு முடிச்சு ஆன்சர் கொடுத்துறோம். சோ ஸ்பீட் வைஸ் வந்து அது வந்து 1 மில்லியன், ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ஸ் கேன் ப்ராசஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர் செகண்ட், ஓகேவா? மென்ஷன் பண்ணிக்கங்க. பெர் செகண்ட்ல மில்லியன் கணக்கான
இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது உள்ள எடுத்துக்குது, தென் மூவ்மெண்ட் ஸ்பீடா கொடுக்குது. ஓகேங்களா? சோ இன்னும் நீங்க அட்வான்டேஜா போனீங்க அப்படின்னா மைக்ரோ செகண்ட் அண்ட் நானோ செகண்ட்ஸ் கூட அதை மூவ் பண்ணும். ஓகேங்களா? இல்ல கம்ப்யூட்டர்ஸ் பேசிக் ப்ரோ. ஆமா, எல்லா கம்ப்யூட்டர்ஸ்மே நீங்க இப்ப பிரசன்ட்ல இருக்க ஜெனரேஷன் இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆமா, ஏன்னா பழசெல்லாம் அவ்வளவு ஃபாஸ்டா இல்ல. ஆமா, பேசிக்கா இப்ப பிரசன்ட்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸ் பத்தின இந்த நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? சோ கம்ப்யூட்டர்ஸ் கேன் ப்ராசஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் per செகண்ட். ஓகேங்களா? per செகண்ட்ல மில்லியன்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சைடுல இருந்து. ஓகேங்களா? தென் அக்யூரசி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கம்ப்யூட்டர் பர்ஃபார்ம் கால்குலேஷன் வித் 100% அக்யூரன்ஸ். ஓகேங்களா? உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா மனுஷனால தப்பான நிறைய விஷயத்த சொல்ல முடியும், ஆனா கம்ப்யூட்டர் ஒரு நாளும் தப்பா சொல்லாது. ஓகேங்களா? அதனால அக்யூரசி 100% பர்ஃபெக்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லைன் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோ. ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ஸ் பத்தி நாலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு கேக்குறாங்க, பெருசா அதுல வந்து உள்ள டெப்தெல்லாம் கேட்கல, பட் ஆனா பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து ரிலையன்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து இம்பார்ட்டன்டா பாக்குறது என்ன அப்படின்னா, a computer can perform millions of tasks or calculations with the same consistency and accuracy. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சேம் டைம்ல எவ்வளவு வேணாலும் கால்குலேட் பண்ணலாம், சேம் டைம் எவ்வளவு வேணாலும் அது அக்யூரஸியா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஓகேங்களா? இப்ப பீப்புள்ஸால வந்து ஒரு 10,000 பீப்புள் வச்சு ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னா சேம் டைம் அந்த 10,000 பீப்புள் போட வேண்டிய ஒரு விஷயத்த இந்த ஒரு விஷயம் கரெக்டா பண்ணிடுது. ஓகேங்களா? சோ இதுல வந்து ரிலையன்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்க. இந்த இந்த ஒன்லைன் மட்டும் எழுதிக்கங்க, இந்த 2 லைன் மட்டும் எழுதிக்கங்க. ஓவராலா என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா மனுஷனை விட அது ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வருவாங்க, பெருசா எதையுமே கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நோட்ஸ் முக்கியம் ப்ரோ, எழுதிக்கிங்க கண்டிப்பா, திருப்பி நம்ம எழுதுறப்ப கேட்க முடியாது. ஓகேங்களா? கம்ப்யூட்டரோட ஃபாதர் யாராச்சும் சொல்ல முடியுங்களா? சார்லஸ். கரெக்ட் ப்ரோ, சார்லஸ் பாபேஜ். எழுதிங்க இம்பார்ட்டன். நான் எப்படி லாஸ்டா சொல்ல நினைச்சேன், அவர் முன்னாடி சொல்லிட்டாரு. பரவாயில்ல ப்ரோ, விஷயம் நாலேஜ் எடுத்து வச்சிருக்கீங்க. ஃபாதர் தான், சார்லஸ் பாபேஜ். ஓகேங்களா? CHA CHARLES BABAGE டபுள் பி வருது நடுவுல. சார்லஸ் பாபேஜ். ஸோ மேனுஃபேக்சர் டேட் இயர் மென்ஷன் பண்ணிக்கங்க, 1837. 1837 ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சப்ப ஒரு இயர். ஓகேங்களா? மென்ஷன் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 1837, 1837. ஓகேங்களா? மிஸ் ஆகிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. இதை கடைசியா சொல்ல நினைச்சேன், அவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. ஓகே, சேம் அதே மாதிரி தான் வரும். நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸை வந்து சேம் டைம்ல யூஸ் பண்ண முடியும், அக்யூரஸியா வரும். அப்படிதான் பேசிக்கா திங்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ரிபபிலிட்டி சேம் அதே தான் இருக்கும். சிமிலரா வந்து நிறைய டேட்டாஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். ஜெனரலா இது விஷயம் தான் சொல்லுவாங்க, பெருசா எதுவும் இருக்காது. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியர்பை தெரிஞ்சிருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? மெமரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து மத்த யாராலையும் எந்த ஹியூமன்ஸாலையும் ஸ்டோர் பண்ண முடியாத விஷயத்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறையவே ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? மோர் ஸ்டோரேஜ் சிம்பிளா முடிச்சுக்கோங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்தா போதும், இதை பத்தி டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குல்ல, இதை பத்தி கொஞ்சம் எழுதிக்கிங்க, ரெண்டா பிரிச்சுக்குங்க. சிம்பிளா தான் இருக்கும்.
கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அது லெட்டர்ஸ் கொஞ்சம் பிளர்ரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, அட்வான்டேஜஸ்ல ஸ்பீட்ல போட்டுக்கங்க. மற்ற ஹியூமன்ஸோட கண்டிப்பா அது ஸ்பீடா தான் இருக்கும். அக்யூரசி, நம்ம சொல்றதை விட கண்டிப்பா அது அக்யூரசி கரெக்டா தான் சொல்லும். ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி போட்டிருப்பீங்க. இல்ல ப்ரோ, மல்டி டாஸ்கிங்கா சம்திங் ஏதோ இருக்கும். அது என் போன்ல இருக்கு. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன், இன்னும் டீட்டெயிலா இருக்கும். என் போன்ல இருங்க, சின்னதாக்கி பார்ப்போம். மல்டி டாஸ்கிங்கா தான் இருக்கும் ஐ திங்க். நான் முன்னாடி ரீட் பண்ணப்ப அப்படிதான் இருந்துச்சு. ஸ்டோரேஜ், சரி இந்த காம்பனண்ட்டை விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுக்கு நான் பிடிஎஃப் பண்ணுறேன். ஜென்ரலாக இருக்கும், அவ்வளோதான், பெருசாக எதுவும் இருக்காது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்ல வந்து அன்எம்ப்ளாய்டு வரும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா மனுஷங்களுக்கு வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இது மாதிரி இஷ்யூஸ் வரும். தென் வந்து சப்போஸ் இந்த வைரஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபுல் டேட்டாவுமே போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கும். இம்ப்ராப்பர் யூஸ், சப்போஸ் இதை தப்பா கூட யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இம்ப்ராப்பர் யூஸ் போட்டுங்க. இல்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு க்ளோஸ் ஆகினால தெரியலையா? அநியாயத்து கட்டமா இருக்கு. டேட்டா செக்யூரிட்டி, இதுல உங்க அட்வான்டேஜ் டேட்டா செக்யூரிட்டி போட்டுங்க. இன் பிசினஸ் போட்டுங்க, அதாவது அக்யூரசி இன் பிசினஸ் போட்டுங்க. ஆன்லைன் எஜுகேஷன் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் அட்வான்டேஜ் சைடு. ஆன்லைன் எஜுகேஷன், ஆன்லைன் ட்ரேடிங். ஓகேங்களா? நோட்ஸ் முக்கியம், கண்டிப்பா டெஸ்ட் வைப்பேன், ஆன்சர் பண்ண ரெடியா இருங்க. இதுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் இப்ப இந்த பாக்குறோம்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இதுதான் கம்ப்யூட்டர். உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும், இவ்வளவு வந்து கம்ப்யூட்டர் பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இதுதான் கம்ப்யூட்டர்னு சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் லைனை மட்டும் பாத்துங்க. இந்த அவுட்டர் லைன் இருக்குல்ல, இதுதான் சிபியு. ஓகேங்களா? சிபியுங்கிறது என்ன அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டர்ல இது இல்லைன்னா ரன்னே ஆகாதுங்கிறத ஒரு உயிர் நாடி இல்ல இதயம், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? அது வந்து சிபியு தான். சிபியு பத்தி கம்பல்சரியா கேட்பாங்க, ஏன்னா சிபியு ஜென்ரலா இங்க நிறைய பேர் தெரியாம இருக்கு. ஓகேங்களா? சிபியுங்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எதுவுமே கொடுக்கல இல்ல எதுவுமே எடுக்கல அப்படின்னா அது என்ன யூசேஜ்? ஒண்ணுமே கிடையாதுல, ஜென்ரலா அப்படி இருக்கும், அவ்வளவுதானே. அப்ப இன்புட்னு ஒண்ணு வேணும், அவுட்புட் ஒண்ணு வேணும். இன்புட் நான் இதை கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட்டை கொடு, இதான் நம்ம கம்ப்யூட்டர் கேட்க போறோம். சோ இன்புட் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட். ஓகேங்களா? சோ சிபியு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் யூனிட்டை கொடுக்குறோம், சேம் டைம் எனக்கு அவுட்புட் கிடைச்சிருது. ஓகேங்களா? சரி, இந்த இன்புட் யூனிட்ல நம்ம சில திங்ஸ் பார்க்கலாம், ஹார்ட்வேரா. ஓகேங்களா? அப்படி பாக்குற ஹார்ட்வேர்ஸ் தான் வந்து மவுஸ், கீபோர்டு, மைக்ரோஃபோன்ஸ் எக்ஸெட்ரா, இந்த பிரிண்டரு, இந்த மானிட்டர், இது எல்லாமே. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இன்புட் யூனிட்ங்கிறத வந்து நான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வேற, நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வேற, இன்புட் யூனிட் அவுட்புட் வேற. ஓகேங்களா? இன்புட் வேற, அவுட்புட் வேற, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வேற. ஸோ இந்த இன்புட்ங்கிறது நான் ஒரு பென்ட்ரைவ்ல ஜஸ்ட் எனக்கு ஒரு பெரிய சம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அது ஜஸ்ட் இதை இன்செர்ட் பண்ணி, இல்ல ஒரு வீடியோஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல இன்செர்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் கேட்கிறேன், அது எனக்கு டிஸ்பிளே பண்றது இல்ல, இதுதான் என்னோட அவுட்புட்டா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதே சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பாக்குறப்ப என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து இன்புட் பண்ணி எனக்கு அவுட்புட் எடுக்க முடியும்னு பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இன்புட் பண்ணி அதை நான் யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிபியு இருக்கு, ஜஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த உள்ள கொடுக்குறோம், எனக்கு ஒரு விஷயம் வெளியே வேணும், அப்படி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சரி, இந்த சிபியு இருக்குல்ல, இந்த சிபியுல ஸ்கூல் புக்ல இருந்து சில விஷயம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சொல்றேன், என்னோட காலேஜ் பிடிஎஃப். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. ஸ்கூல் புக்ல இருந்து சில விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? பேசிக்கா இருக்க விஷயம்னா கண்ட்ரோல் யூனிட். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணி அதை ரன் பண்றதுக்கு கண்ட்ரோல் யூனிட் போயிடும். ஓகேங்களா? நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலுமே ஸ்ட்ரைட்டா போறது வந்து கண்ட்ரோல் யூனிட் தான் போகும். இப்படி எடுத்துக்கங்க. நான் ஒரு பென்ட்ரைவ்ல ஒரு பிரிண்ட் எடுக்க கொடுக்குறேன். ஓகேங்களா? அது எங்க போகும்? எனக்கு வந்து ஒரு பிரிண்டர்ல வந்துடும். ஓகே, இப்ப மானிட்டர் நீங்க கேட்கறது வந்து மானிட்டர் வந்து இன்புட்ல வருங்கிறீங்களா? கிடையாது, வராது. இப்ப மானிட்டருங்கிறது வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இருக்கேன், என்னை ரன் பண்ண வைக்கிறது அது. அப்ப இது எனக்கு அவுட்புட் தானே, என்னோடது கிடையாது இல்ல அது. நல்லா புரிஞ்சுக்கங்க, சிஸ்டம்ங்கிறது வெறும் சிபியு மட்டும்தான்.
இன்புட்டுக்குள்ள மானிட்டர் வரவே வராது. ஓகேங்களா? சரி, ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்னல் மெமரி. ஓகேங்களா? இந்த மெமரி இருக்குல்ல, இத வந்து இன்டர்னல் மெமரின்னு சொல்றாங்க. அதாவது அது சிபியூ, அதாவது ஜென்ரலா கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஒரு மெமரி. ஓகேங்களா? நம்மளால வந்து கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம போன் வாங்குறப்ப சொல்லிருப்பாங்க, இது ஒரு 64 ஜிபி ரேம் இருக்கு சார் அப்படிங்கிற விஷயம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்ல அதுக்குள்ளே இன்டர்னல் ஸ்டோரேஜ் நிறைய இருக்கு சார். சோ அந்த இன்டர்னல் மெமரி தான் வந்து அவங்க பிராங்கா சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் பார்ட். ஓகேங்களா? நீங்க எங்க போனாலும் ஸ்டோர் ஆகி தான் வரும், ஸ்டோர் ஆகிட்டு தான் வெளியே வரும். சோ அந்த ஸ்டோர் ஆகிற இடம் வந்து தென் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோரேஜ் வந்து பர்மனண்டா இருக்கும். ஓகேங்களா? பிக்சடா இருக்க விஷயம். டெம்பரரியா இருக்கிறது வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிற ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ்ஸ், மெமரி கார்ட்ஸ், இது எல்லாமே. ஆனா பர்மனண்டா இருக்கிறது இதுக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறது, பிக்சடா இருக்கும். எக்ஸாம்பிள், நம்மளோட ஓஎஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு தடவையும் அப்டேட் பண்றோம்ல, அந்த ஓஎஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜிபி இருக்கும். அதை வந்து போனுக்குள்ள இருக்க அந்த ஸ்டோரேஜை எடுத்துக்கும். ஓகேங்களா? அது போக இருக்க மீதி ஸ்டோரேஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சேம் திங் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபைனலா உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ நீங்க இன்புட் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஓவராலா இதுதான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு நடுவுல உங்களுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணி அது அவுட்புட்டா நம்ம கொடுக்குது, அதுதான் கம்ப்யூட்டரோட ஒர்க். ஓகேவா? இந்த சார்ட் உங்களுக்கு புரியுது இல்ல? எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஓகே. அதுதான் ப்ரோ. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ங்கிறப்ப வந்து உங்களுக்கு இதுல வந்து ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க. ஏஎல்யூ என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்க கொடுக்கறத கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது இல்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணாம கம்ப்யூட்டரா சேஞ்ச் பண்ணி நீங்க ஒரு சம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குதுல, அதுதான் அரித்மெட்டிக் ஏஎல்யூட ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏஎல்யூ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்க கொடுக்கறத அப்படியே டிஸ்பிளே பண்ணாம அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு இல்ல அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ற விதமும் மட்டும் தான் ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இந்த டாபிக் இந்த 3 டாபிக் இருக்குல்ல, சாரி இந்த 4 மட்டுமே உங்களுக்கு தனியா இன்னொரு பேரா இருக்கும், அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சரி, இந்த சார்ட் உங்களுக்கு புரிஞ்சுனாவே இதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயம் இருக்கும். சிபியூ பத்தி இவங்க தனியா ஒரு கண்டென்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்ட் கம்பல்சரி எழுதிக்கங்க, அதை ஃபுல்லாவே எழுதிக்கங்க. ஓகேங்களா? சிபியூ அப்படிங்கிறது a central processing unit. பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயம். சிபியூங்கிறது the a central processing unit, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதான் நான் அப்பயே சொன்னேன், ஒரு கம்ப்யூட்டருங்கிறது வந்து சிபியூ வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு இதயம் மாதிரி. ஓகேங்களா? சோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இது ஆல்சோ கால்டு ஏ சென்ட்ரல் ப்ராசஸர். ஓகேங்களா? சென்ட்ரல் ப்ராசஸ் கூட சொல்லுவாங்க. சோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சென்ட்ரல் ப்ராசஸ்ங்கிறது சிபியூ மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் மெயின் ப்ராசஸர் அதை கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ 3 விதமா கூப்பிடுறாங்க. ஒன்னு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இன்னொன்னு வந்து சென்ட்ரல் ப்ராசஸர், மெயின் ப்ராசஸர். இப்படி 3மே வந்து சிபியூ தான் மென்ஷன் பண்ணுது. இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸர் இன் கிவன் a கம்ப்யூட்டர். ஓகே, பேசிக்கா சொல்ற விஷயம், கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டா இருக்கு. அவ்வளவுதான். இட்ஸ் எலக்ட்ரானிக் circuitry executes instructions of a computer program such as arithmetic, logic, controlling and input output operations. ஓகேங்களா? ஒரே விஷயம் தான், சிபியூ என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள வர எல்லா இன்புட் அவுட்புட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. சேம் டைம் அது லாஜிக்காவும் கரெக்டான கால்குலேஷன் கூடயும் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. அவ்வளவுதான். வேற ரொம்ப முக்கியம், சிபியூ ஹெட்டிங் போட்டு எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் செம்ல சிபியூ மட்டுமே எனக்கு வந்து 5 மார்க்கோ என்னமோ சம்திங் தனியா கொஸ்டினே கேட்டாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டானது. சிபியூ பத்தி ஜென்ரலா கேட்பாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி நிறைய இருக்கும் ப்ரோ. ஆனா பேசிக்கா உங்களுக்கு இது இருந்தா போதும். இதை நீங்க எழுதிட்டீங்கன்னா ஆல் ஓவர் கவர் பண்ண மாதிரி தான். நான் அதனாலதான் எங்க மேம்கிட்ட கேட்டு இந்த பிடிஎஃப் வேணும்னு கேட்டு வச்சிருந்தேன். உங்களுக்கு நான் ஆக்சுவலி உங்க சிலபஸ் வந்து நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். எக்கனாமிக் உங்கள்ட்ட அவ்வளவு கவர் ஆகல. நான் உட்காந்து மெனக்கெட்டு உங்களுக்கு எடுத்து பிரோஜனமே கிடையாது. அதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருக்கோ அதை படி கவர் பண்ணிடலாம். அதான் ப்ரோ, அதுதான் அந்த அதுல தான் எடுத்திருக்கேன். அடுத்த நாளைக்கு வந்து இந்த மொனமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா, சோ அதை எடுக்கலாம்னு இருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு வரும். பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு தனியாக கூட சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி ப்ரோ, நீங்க உங்களுக்கு என்ன இதனாலும் என்கிட்ட பர்சனலா கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஜஸ்ட் இங்கிலீஷ் நடத்துறப்ப பாத்துக்கங்க. உங்களுக்கு புரியல விஷயம் தமிழ்ல கேளுங்க. தமிழ் நடத்துறது ஈஸி, இங்கிலீஷ் நடத்துறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, சிபிங்கிறது இவ்வளவுதான்.
சிபியு ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் நீங்க வீட்டுக்கு போய் ப்ரிப்பேர் பண்றதா பண்ணிருங்க சிபியு பத்தி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன். உங்களோட ரொம்ப டீட்டெயிலா அப்பெல்லாம் சொல்லல. ஜஸ்ட் இவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஏன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலான கேட்கல. ஓகே ப்ரோ. ஷூர், நான் உங்கள்ட்ட கேட்கறேன். இல்ல, உங்களோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன். அவ்வளவு டஃப்பாலாம் இல்லை ப்ரோ, கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. சரி ஓகே, நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்து தரேன், நம்ம கன்சல்ட் பண்ணுவோம். ஒரு தடவை உட்காந்து கூட பேசுவோம். கமர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுவோம். எவ்வளவு எப்படி எடுப்போம் டாபிக், இன்னும் டீப்பா எப்படி எடுக்கணும் அதை பத்தி யோசிப்போம். ஓகேங்களா? எழுதிட்டீங்கல்ல? ஓகேங்களா? சிபியு சம்டைம் மானிட்டர் உங்களுக்கு வந்து மானிட்டரா இருக்கு. இப்போ ஏன் சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம் வந்து நீங்க கேட்டீங்களே என்கிட்ட, ஏன் மானிட்டர் வந்து அவுட்புட் டிவைஸா இருக்கு அப்படின்னு. நம்ம பழைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், வெறும் டிஸ்பிளே டிவி மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல ஒண்ணு வச்சிருப்போம். அப்ப வந்து இது அவுட்புட் டிவைஸா தானே இருக்கும். சோ அதனால மானிட்டர் வந்து அவுட்புட் டிவைஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம உள்ள இருக்க சிஸ்டமே பாத்தீங்க அப்படின்னா மானிட்டர் தனியா இருக்கும். நம்ம லேப்டாப்ல மட்டும் தான் நம்ம மானிட்டர் உள்ளே இருக்கும். சோ மானிட்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து அவுட்புட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம லேப்டாப்ல வரப்ப இன்புட்லயே வந்துடும். அப்ப வந்து அவுட்புட் டிவைஸ் தான் மானிட்டர். ஓகேங்களா? உள்ள நம்ம லேப்டாப் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ராசஸ் தான் சொல்லுவாங்க, மானிட்டர் சொல்ல போறது கிடையாதுல. அப்ப மானிட்டர் வந்து அவுட்புட் டிவைஸ் தான். ஓகேங்களா? சரி, தென் மானிட்டர் ஆகட்டும், இந்த சிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து சிபியூன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இது மூலமா மட்டும் தான் அந்த அவங்க ஒரு டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. கரெக்ட் தானே? மானிட்டர்ல சொல்லணும்னா வெறும் டிஸ்பிளே வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல. சோ இதுதான் வந்து இந்த பிக்சரைஸ் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் காமன் சர்வீஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும்ல. நான் சரி ஜென்ரலா ரீட் பண்றேன், உங்களுக்கு இதுலயே புரியும். ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் a system software that manages computer hardware and software resource and provides common service for computer programs. ஓகேங்களா? உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங்கிறது அந்த சிஸ்டம்குள்ள உங்களுக்கு என்ன ரன் ஆக வைக்குது, அதாவது சாஃப்ட்வேரை பயன்படுத்தியோ இல்ல ஹார்ட்வேரை பயன்படுத்தியோ உங்களுக்கு என்ன ரன் ஆக வைக்குதுங்கிறதா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கும். ஓகேங்களா? சோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இருங்க, இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? ஆனா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானா ரன் ஆக போறது கிடையாது. ஒன்னு கம்ப்யூட்டர் வேணும், ஒரு மானிட்டர் வேணும், ஜஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு மானிட்டர் வேணும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் வேணும், ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வேணும். எதனா ரன் பண்ண போறேன்? யூடியூப் ரன் பண்ண போறேன். ஓகேவா? என்கிட்ட டிவி இருக்கு, அதுல யூடியூப் ரன் பண்ண போறேன். இந்த யூடியூப் ரன் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன், அதை நான் பிரிண்ட் எடுக்க போறேன். பிரிண்டர் தேவைப்படுது. சேம் டைம் மவுஸ் வேணும், ஏன்னா நான் அதை மூவ் பண்ணி ஆகும். கீபோர்டு வேணும், நான் சர்ச் பண்ண போறேன். எனக்கு அதே மாதிரி ஹார்ட் டிரைவ் வேணும், அதை ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? இவ்வளவுதான். சோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது எதெல்லாம் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும், எந்த அவுட்புட் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணி இல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உள்ள இருக்க சிஸ்டத்தை ரன் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கும். ஓகே, இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் சிம்பிளா டிஃபரன்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஒன் லைன்ல சொல்லணும்னா எதெல்லாம் நம்மளால தொட்டு பார்த்து யூஸ் பண்ண முடியுதோ அது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். எதெல்லாம் நம்ம தொட முடியாம ஃபீல் மட்டும் பண்ண முடியுதோ இல்ல உணர மட்டும் முடியுதோ, ஜஸ்ட் அதை பார்க்க மட்டும் முடியுதோ, இதெல்லாம் சாஃப்ட்வேர்ல வந்துடும். ஓகேங்களா? ஹார்ட்வேர்னா வந்து உங்களுக்கு கீபோர்டு, மவுஸ், பிரிண்டரு, மானிட்டர், இது எல்லாமே ஏன்னா நம்ம தொட முடியும். ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ், இந்த எக்ஸல், வேர்டு, வேற ஓஎஸ், இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர். அச்சோ தெரியலங்களே, நான் இப்ப பார்த்து சொல்றேங்களா? ஓகே இருங்க. ஹார்ட்வேர் ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட்வேரோட லைன் எழுதிக்கிங்க, முக்கியம். Computer hardware includes the physical parts of a computer such as the case, central processing unit. ஓகேங்களா? இது வரைக்கும் ஃபுல்லா எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எழுதிடுங்க. Random accessory memories, monitor, mouse, keyboard, computer data storage, graphics card, sounds card. ஆமா ப்ரோ. கிராபிக்ஸ் கார்டுனா உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ நீங்க எல்லா கிராபிக்ஸுமே உங்களுக்கு வந்து லேப்டாப்ல இன்வெர்ட் பண்ண முடியாது. அப்ப சில கிராபிக்ஸ் கார்டை வந்து நீங்க தனியா தான் வாங்கணும், பை பண்ணணும். அதை பை பண்ணி நீங்க உங்க பிசிலயோ இல்ல உங்க லேப்டாப்லயோ வந்து இன்செர்ட் பண்ணணும். நம்ம ஹார்ட் டிஸ்க் மாத்துறோம்ல, ஹார்ட் டிஸ்க் மாத்துவோம்ல, அதே மாதிரி நம்ம இதை மாத்த வேண்டியது இருக்கும். உங்களுக்கு கிராபிக்ஸ் இன்னும் டெவலப் வேணும் அப்படிங்கிறது.
இன்னும் டீட்டெயிலிங்கா உங்களுக்கு வேணுங்கிறப்ப அது தேவைப்படும். இப்போ நீங்க பெரிய பெரிய உங்களுக்கு ஹை லெவல் கேம்லாம் விளையாடுறப்ப கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு தான் விளையாட முடியும். இல்ல பெரிய ஆட்டோ கேடு, 3D மேக்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். ஓகேங்களா? அட்வான்ஸா எப்படி உங்களுக்கு சொல்றது? இப்போ இந்த பிளான்லாம் போடுவாங்கல்ல, பில்டிங் கட்டுற பிளான், 3D மேக்ஸ், ஆட்டோ கேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படும். சவுண்ட் கார்டுனா உங்களுக்கு எப்படி சொல்றது? ஜஸ்ட் வந்து ஸ்பீக்கர் லைனுக்கு போற மாதிரியே வந்து சவுண்ட் கார்டும் உங்களுக்கு இன்புட் பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி, அதாவது நீங்க நார்மலா இருக்க வால்யூமை தாண்டி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சேம் டைம் சவுண்ட் ட்ராக்கை தனியாக பிரிச்சு கொடுக்கும். சேம் எல்லாமே ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு, இப்போ இந்த எங்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எப்படி வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுதோ, சேம் சவுண்ட் கார்டும் ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். இந்த மோஸ்ட்லி இது எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டப்பிங் ஸ்டுடியோ இது மாதிரி இடத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதுல சவுண்ட் கார்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். தென் அப்புறம் ஸ்பீக்கர்ஸ், மதர் போர்டு இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கான விஷயம் தான், நோட்டீஸ் பண்ணிக்கங்க. நீங்க எனக்கு இப்போ ஒழுங்கா அது வரையும் பரவாயில்ல, எனக்கு வீட்டில் போயிட்டு நான் பிடிஎஃப் அனுப்புறேன், கொஞ்சம் நல்லா எழுதிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் சொல்லுங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ங்கிறது இவ்வளவுதான். பேசிக்கா நம்மளால எதெல்லாம் தொட்டு உணர முடியுதோ அதெல்லாம் ஹார்ட்வேர்க்குள்ள வரும். ஓகே, அப்படியே சாஃப்ட்வேர் பார்த்துருவோம். இவங்க ஹார்ட்வேர் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிண்டரு, கீபோர்ட்ஸ், மவுஸ், ஹார்ட் டிஸ்க், ஆப்டிக்கல் டிரைவ், மல்டிபிள் போர்டா ப்ரோ, மதர் போர்டா, மதர் போர்டு, ப்ராசஸரு, ரேமு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஜென்ரலா அவ்வளவுதான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரா இருக்கும். ஓகேங்களா? சரி, கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் எதெல்லாம் நம்மளால இதெல்லாம் தொடைய முடியல, ஆனா ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு உள்ள, அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துடும். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இஸ் a set of computer programs and access to documentation and data. This is in contract to hardware from which the system is built and which actually perform the work. ஸோ சிம்பிளா சொன்னா, சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு இது கம்பல்சரியா தேவைப்படும். ஓகேங்களா? சிபியு எந்த அளவு முக்கியமோ, சிபியு ரன் பண்றதே ஒரு ப்ராசஸா தான் ரன் பண்ணும். ஓஎஸ் இல்லாம எந்த லேப்டாப்பும் ஆன் ஆகாது, அதானே? ஸோ ஓஎஸ்ங்கிறதே ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? அப்ப சாஃப்ட்வேர் வந்து இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹார்ட்வேர் பயன்படுத்த முடியும். நீங்க வெறும் ஹார்ட்வேர் வச்சுட்டு உங்களால இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொன்னா, பிளட் சர்க்குலேஷன் மாதிரி, பிளட் சர்க்குலேஷன் இல்லாம பாடி ரன் ஆகாதுங்கிற மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த பேராஃபுல்லா எழுதிக்கிங்க. ஒரு 4-5 டிஃபரன்ஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், இன்புட், அவுட்புட், ரேம், ரோமு. ஓகேங்களா? ஓஎஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம்ஸ் இது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வரும். எக்ஸல், வேர்டு. ஆமா ப்ரோ. என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, ஆப்ஸ் எல்லாம் முதற்கொண்டு இதுல தான் வந்துடும், சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வரும். ஓகேங்களா? ஓகேங்களா? முடிச்சிங்களா? ஓகே, சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வரும். ஓகேங்களா? இங்க நீங்க பாக்குற எல்லா ஆப்ஸுமே இல்ல எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர்க்குள்ள தான் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மதர் போர்டு உங்களுக்கு தெரியும், சிம்பிள் திங் தான். மதர் போர்டுலாம் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மதர் போர்டு மட்டும் தான் வந்து அதுதான் உங்களுக்கு ஓவராலா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நீங்க வெறும் சிபி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சிபி எதுல போய் ஃபிட் பண்றீங்கன்னு விஷயம் இருக்குல்ல. ஓகேங்களா? ஒரு மதர் போர்டுல தான் உங்களால வந்து ஃபிட் பண்ண முடியும் அதை. ஓகேங்களா? அதே மாதிரி சாஃப்ட்வேர் வருதுனாலும் அந்த இன்புட் அவுட்புட் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து மதர் போர்டில் வந்து கனெக்ட் ஆகும். நீங்க உங்களோட யூஎஸ்பியோட சார்ஜ் பின்லாம் நம்ம வந்து போட்டுட்டு இல்ல பென்ட்ரைவோட சார்ஜ் பின்லாம் வந்து போடுறோம், இதெல்லாம் வந்து மதர் போர்டில் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? மதர் போர்டு தான் உங்களுக்கு ஓவராலா வந்து டிஸ்பிளேக்கு என்ன போகணும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து மதர் போர்டா தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். Input device. Okay, an input device is a piece of equipment used to provide data and control signals to an information processing system
such as a computer or information applications. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா இன்புட் டிவைஸ் மூலமா மட்டும் தான் வந்து உங்களால ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணையோ இல்ல உருவாக்கவோ இல்ல அட்லீஸ்ட் பார்க்க கூட முடியும். ஓகேங்களா? இன்புட் டிவைஸ் இல்லாம உங்களால இது பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இப்ப என்ன சொல்றது, ஓவராலா என் பாடி இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, இதெல்லாம் வச்சு நான் ரன் ஆக போறேங்கிற விஷயத்த முன்னாடி சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர் தான் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் என்ன வச்சு பண்ண முடியும்? இப்ப நான் ஓடணும்னா 2 காலை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இல்ல ஷூ போட்டு ஓடணுமா, என்ன போட்டு ஓடணுங்கிறதா இந்த இன்புட்ஸா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த இன்புட் மட்டும் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை மூவ் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த இன்புட் டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீபோர்ட்ஸ், மவுஸ், ஸ்கேனர்ஸ், கேமராஸ், ஜாய்ஸ்டிக்ஸ், மைக்ரோஃபோன்ஸ் இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு பிசியை யூஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் தான். ஓகேங்களா? அந்த இன்புட் இருந்தா மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்புட் டிவைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒன்ஸ் வியூ மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் வந்து நம்ம மானிட்டர் பார்த்தோம், வேற வந்து பிரிண்டர் பார்த்தோம். இது மாதிரி இப்ப எதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து நம்மளால அவுட்புட் எடுத்துக்க முடியுதோ, அந்த கம்ப்யூட்டர் உதவி இல்லாம எதெல்லாம் வேற டிவைஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அது எல்லாமே அவுட்புட் டிவைஸஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி இன்புட்ல சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்ம சில சாஃப்ட்வேர்ஸை இன்புட் பண்ணுவோம், அது மூலமா சில அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அது வேற கேட்டகரி. நான் சொல்றது டிவைஸை பற்றி மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டெக்ஸ்ட், கிராபிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆடியோ அண்ட் ஆர் வீடியோ. ஓகேங்களா? பேசிக்கா திங்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் டிவைஸா இருக்கும். ஓகேங்களா? ஹெட்ஃபோனு, ஏன்னா ஒரு சாங் பிளே ஆகுதுன்னா அது சிஸ்டம் பே பண்ணுது, ஆனா கேட்கறது நமக்கு யூஸ் ஆகுறது ஹெட்ஃபோன்ஸ். இதெல்லாம் பேசிக்கா தான் இருக்கும். ஓகே, ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் டிரைவ், தென் ஹார்ட் டிஸ்க் இல்ல ஹார்ட் டிரைவ் ஆர் ஃபிக்ஸட் டிஸ்க் இப்படின்னு நிறைய விஷயமா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஹார்ட் டிஸ்க் நேம் மட்டும் எழுதிக்கிங்க, என்னென்ன நேம் இருக்கு அப்படிங்கறத. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ், இதுவுமே வந்து அதை மென்ஷன் தான் பண்ணும். ஸோ ஹார்ட் டிஸ்க் அதை நேம்ஸ் போட்டு எழுதிக்கிங்க. ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்க் நீங்க ஏதாவது தொட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா எப்பயாச்சும்? பண்ணீங்களா? ஹார்ட் டிஸ்க் நம்ம தனியாவும் பை பண்ண முடியும். ஓகேங்களா? சிம்பிளா சொன்னா ஒரு ஸ்டோரேஜ் மெமரி கார்டு இருக்குங்களா, அது மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பிசியோட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதுல எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு, அதை வேற எங்க ஸ்டோர் பண்ணேன்னு தெரியல அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். சப்போஸ் வந்து இன்பில்டாவே வந்து நமக்கு வந்து பிசிலயோ இல்ல சிஸ்டம்லயோ வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி பத்தல அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு சேஞ்ச் பண்ண கூட பண்ணிக்கலாம். இது மூலமா நம்ம சாஃப்ட்வேர்ஸ் இப்ப வந்து ஓவரால் வந்து பிசியோட இம்ப்ரூவ்மெண்ட்டே நிறைய இருக்கும். ஓகேங்களா? சோ ஹார்ட் டிஸ்க்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. வந்து இது வந்து டீட்டெயிலா பாக்குறப்ப ஹார்ட் டிஸ்க் தனி பாட்டு இருக்கும், அதை பாக்குறப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்க்னா என்னங்கிற நாலேஜ் மட்டும் எடுத்துங்க. ஹார்ட் டிஸ்க் வேற என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னு பாத்துங்க. ஹார்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, பிக்சட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த விஷயத்துல வச்சுங்க நீங்க. இதுதான் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து பிசிக்குள்ள இருக்க ஹார்ட் டிஸ்க், இது வந்து நம்ம தனியா வாங்குற ஹார்ட் டிஸ்க். ஓகேங்களா? இது பிசிக்குள்ள இருக்கப்ப இப்படிதான் இருக்கும், தென் நம்ம தனியா வாங்குறப்ப இப்படி இருக்கும். ஓகேங்களா? கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் எனக்கு ரொம்ப நான் எனக்கு தெரிஞ்ச வயசு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா எந்த மொபைல் வாங்க போனாலுமே ரேம் ரோமுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. இத்தனை ஜிபி ரேம் இருக்கு, அத்தனை ஜிபி ரோம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எதுவுமே பீப்புள்ஸ் புரியுறது கிடையாது. ஆனா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரிஸ், ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? அது ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் போனோடனே என்ன அசிங்கப்படுத்துறது இதுதான் கேட்டாங்க. நான் எனக்கு ஆன்சர் பண்ணி இதுக்கே உனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். நோட் பண்ணிங்க. அது வந்து ரேமா இருக்கும் ப்ரோ, ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், அதேதான் ப்ரோ. அதெல்லாம் ரேம்ல இருக்கும். அது ரேம் தான். நம்ம எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ரோம்ல வந்துடும். ஓகேங்களா? சோ ரேம்ங்கிறது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும் தெரியுதா? ஓகே, தெரியுது.
ரோம்ங்கிறது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும், நீங்க சிஸ்டத்துல உள்ள பிரிச்சு பாக்குறப்ப உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, தயவு செஞ்சு இது ரெண்டுத்துக்கான டீடைல்ஸ் நல்லா அவங்க வச்சுங்க. ஏன்னா ரேம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தடவை என்னமோ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரேம்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் அதை பத்தி டீடைல கேட்க மாட்டாங்க, ஆனா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, சோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வந்து ரொம்ப ரொம்ப மைண்ட்ல ஏத்திங்க. சேம் டைம் ரோம் ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா, சரி இந்த ரேம்ங்கிறது என்ன, ஜென்ரலா உங்கள்ட்ட சிம்பிளா கேட்கறேன், ரேம்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்பீட். ஓகே ப்ரோ, வேற ப்ரோ சொல்லுங்க. தப்பா சொல்லலாம், எதுவும் சொல்ல போறது கிடையாது, சொல்லுங்க. ஹையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓகே, இந்த ஸ்னாப் டிராகன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்னாப் டிராகனு, இந்த டிஜிடெக் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே இந்த ரேம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா, ரேம்ங்கிறது ஒரு போன் எவ்வளவு அக்யூரஸியா யூஸ் ஆகுது, எவ்வளவு ஸ்பீடா யூஸ் ஆகுது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி, அதாவது உங்க ஓஎஸ் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி இருக்க விஷயம் தான் இந்த ரேம். ஆனா ரோம்ங்கிறது அதுக்குள்ள இருக்க மெமரிஸ், நீங்க எவ்வளவு வந்து போட்டோ வச்சுக்க முடியும், எவ்வளவு வீடியோ வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ரோம். ஸோ இதுக்கான ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு நீங்க போன் எடுக்கிறப்ப 8 GB ரேம் இருக்கு சார், 4 GB ரேம் இருக்கு சார் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. முன்னால அந்த 4 GB ரேம் வச்சிருந்தா கேம் நல்லா விளாடலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ 8 GB வந்தப்பறம் இன்னும் டெவலப் ஆச்சு. ஸோ அந்த அப்படி அந்த உங்க ப்ராசஸ், உங்களுடைய சிஸ்டமோட ப்ராசஸ் நல்லா யூஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ரேம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்க இன்னளவும் வந்து நீங்க ஐபோன்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 GB ரேம் 3 GB ரேம் அதிகமே அவ்வளவுதான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு 10 GB ரேம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 52 GB ரேம் வாங்க, 52 GB ரேம் என்ன நீங்க மடங்க அப்படியே ட்ரிபிள் மடங்கா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய 10 ரேம் சேர்ந்ததுதான் இவங்களோட ஒரு ரேமா இருக்கும், ஆப்பிளோட ஒரு ரேமா இருக்கும். ஸோ இது இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ரேம்ங்கிறது உங்களுடைய ப்ராசஸர், ரோம்ங்கிறது நீங்க என்ன ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் இல்ல எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் ரோம். ஓகேங்களா, சோ இதோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுல இந்த அதுல இந்த ரேம்க்கு ரோம்க்கு டிஃபரன்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ், அப்புறம் யூசேஜ், டைப்ஸ் போட்டிருப்பாங்க என்ன அப்படிங்கிறது. இது உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணா எனக்கு சார்ட்டா போட்டு எழுதிடுவாங்க, ப்ராப்பரா எழுதிடுவாங்க. அகைன் இதை படிச்சிருங்க, கம்பல்சரியா வந்து கொஸ்டின் கேட்பேன். ஓகேங்களா, ரேம் ரோம் என்ன கேட்டாங்க அதனால உங்களை கேட்பேன், கேட்டே ஆகணும். ஓகேங்களா, சரி ஓகே. பேசிக்கா வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் பத்தி இவ்வளவுதான் இருக்கும், இதுக்கப்புறம் வேர்ட் டாக்குமெண்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கா வந்து கம்ப்யூட்டர் பத்தி இவ்வளவுதான் இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சரி ஜென்ரலா சில விஷயம் கேட்கிறேன், டக்குனு ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? இப்ப படிச்சதுல கேட்கிறேன், ரேமோட ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ? சரி ஓகே, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இல்ல உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்கல, ஜஸ்ட் அவ்வளவுதான், ஒரு நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். இது உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு சொல்ல போறது கிடையாது. ஓகேங்களா, சோ ரோம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. ஓகே, எனக்கு இன்புட் டிவைஸ் வந்து யூனிக்கா ஏதாச்சும் டிவைஸ் சொல்லுங்க. யூனிக்கா இதெல்லாம் கிடையாது, இந்த இன்புட் டிவைஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம நிறைய இடத்துல அதை பார்த்து நம்மள வச்சு அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அது மாதிரி விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இன்புட் டிவைஸ் சொல்லுங்க. வெப்கேம். ஓகே. நிறைய இடத்துல நான்லாம் வந்து இப்ப நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து அதை பண்ணுவாங்க. அது இன்க்ளூட் வந்து உங்களுக்கு இன்புட் டிவைஸ் எல்லாம் வரும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இதுவே சரி, அதுவும் கொடுக்கும் ப்ரோ. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம்ல, அதுவுமே வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிக்க ஒரு இன்புட் டிவைஸ் தான். தென் வேற அநியாயம் பண்றீங்க ப்ரோ, அது ஒரு சாஃப்ட்வேர் தானே. அவங்க ஃபிங்கர் பிரிண்டும் ஒரு மிஷினை சொல்றாங்க, அதை வச்சு எடுக்க முடியும். அப்ப அது ஒரு மிஷின் வந்து அந்த கேபிள் லைன் எங்க போயிருக்கும், கம்ப்யூட்டர் போயிருக்கும். ஸோ அப்ப அது வந்து ஒரு இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாச்சும் கொஞ்சம் யூனிக்கா யோசிச்சு பாருங்க. யூஎஸ்பி எல்லாம் ஜென்ரலா எல்லாருமே தெரியும். யூஎஸ்பி நான் கேட்கறது யூனிக்கா ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா, இது வரைக்கும் நான் இதெல்லாம் இன்புட் டிவைஸ் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு. இந்த பில்லு ஸ்கேன் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, இந்த ஸ்கேனர், அது வந்து அதுக்குள்ளதான் வரும். சேம் டைம் இந்த நம்மள ஆதார் கார்டுலாம் எடுப்பாங்கல்ல, அது வந்து இன்புட் டிவைஸ்க்குள்ள தான் வரும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்புறம் நம்ம லேசர் ஐ செக்அப் எல்லாம் போறோம்ல, அதுவுமே வந்து இன்புட் டிவைஸ்லாம் வரும். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் வந்து லுக் லைக் இந்த பைக்லாம் செக் பண்றாங்கல்ல, பைக்ல வந்து இப்ப அப்டேட்ல இருக்கிறது வந்து சிஸ்டம் வந்து பாக்குறப்ப வந்து நீங்க ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து இன்புட் டிவைஸ்க்குள்ள வரும். ஏன்னா வந்து அது வந்து ஃபைனலா எங்க போகுது அப்படின்னா ஏர் செக் பண்றது. இப்ப ஏர் செக் பண்றது கூட இன்புட் டிவைஸ்ல தான் வருது. ஆமா, அதுவுமே வந்து இன்புட் டிவைஸ் தான், இன்புட்ல தான் வரும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு அதை செக் பண்ணதுல, ஆனா எனக்கு ஃப்ரெண்ட் செக் பண்ணது வரைக்கும் அந்த இன்புட் டிவைஸா தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஃபைனலா கம்ப்யூட்டர் தான் ரிசல்ட் போகும்.
கம்ப்யூட்டர்ல தானே உங்களுக்கு சிக்னல் கிடைக்குது, டேரக்டா இதுலயே எதுவும் உங்களுக்கு அப்பியர் ஆகுறது கிடையாது இல்ல. ஸோ ஃபைனலா வந்து அவங்க போறப்ப அங்கதானே போகுது, அப்ப இன்புட் டிவைஸ் தானே இருக்கும். சரி, அவுட்புட் டிவைஸ் வந்து ஒரு 2 ஏதாச்சும் யூனிக்கா இதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து எனக்கு இது கிடைக்குது டிஃபரெண்டா அப்படின்னு பேசிக்கா சொல்லாதீங்க. சரி ஓகே, பிரிண்டருக்குள்ளே வந்துரும் ஜெராக்ஸ். சரி, ஆனா சேம் அதே ப்ராசஸ்ல சில விஷயம் பண்ணுவாங்க, வேற விஷயம் பண்ணுவாங்க அதே மாதிரி, அதுக்கும் அதான் யூஸ் ஆகுது. கிளாஸ் யூஸ் ஆகுது. இப்போ இதான் ஜென்ரல், நான் கேக்குறது வித்தியாசமா. இப்ப அட்வான்ஸ்டா இந்த ஸ்டாச்சு எல்லாம் பண்றாங்கல்ல, 3D பிரிண்டர் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே இதோட அவுட்புட்டா தானே இருக்கும். ஏன்னா இது ஒரு அவுட்புட்டை கொடுக்குது, அதுதானே அந்த மிஷின் செய்யுது. அதோட கனெக்ஷன் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க நம்மளோட சிபியூல தான் இருக்கும், நம்மளோட பிசில தான் இருக்கும். அப்ப இதோட அவுட்புட் தானே அது. ஆமா, உங்களுக்கு டிஜே வந்து அவுட்புட்ல தான் வரும். அப்ப நீங்க அங்க என்ன யூஸ் பண்றீங்க, ஸ்பீக்கர்ஸ் அந்த இதுதானே யூஸ் பண்றீங்க, அதுவும் உங்களுக்கு அவுட்புட்ல தான் வரும். ஓகேங்களா? சோ ஓவராலா வந்து அவுட்புட்ங்கிறது இவ்வளவுதான். சரி, இந்த நீங்க மட்டும் சொல்லாதீங்க, இந்த தந்தை, கம்ப்யூட்டரோட தந்தை சார்லஸ் பேபேஜா, ரைட், பாபேஜ். ஓகேங்களா? அந்த இயர் 18 பாத்துருங்க. ஓகேங்களா? சோ ஆல்மோஸ்ட் அதுக்குள்ள வந்திருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை என்னன்னு சொல்லுவாங்க? வேக்யூம் டியூப். ஓகேங்களா? வேக்யூம் கிளீனர் பார்க்கறோம்ல, அதே மாதிரி வேக்யூம் டியூப். தேர்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர். செகண்ட் ஐசி. ஓகேங்களா? ஐசி கூட ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐசி தான் உங்களுக்கு புரியும். சரி ஓகே. ஏஐயால என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 பாயிண்ட் வேணும், 4 பேரும் இண்டிவிஜுவலா சொல்லணும். இங்க இதெல்லாம் பேசிக்கீங்க, அது கம்ப்யூட்டர் வந்தப்போ வந்துருச்சுங்க. அன்எம்ப்ளாய்டும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு புரியல. அவர் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நீங்க தமிழ்ல பிரிச்சு சொல்றீங்க. சரி ஓகே. ஹெல்த் இஷ்யூ இது கம்ப்யூட்டரால வருது. நான் கேக்குறது கம்ப்யூட்டரை விட்டு ஏஐ போயிருங்க. தியேட்டர் கம்மி ஆறலாம் இல்ல புரியல. ஓகே, நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு 4 பாயிண்ட் ஆளுக்கு இண்டிவிஜுவலா ஒன்னு சொல்லிட்டு கிளம்ப போலாம், சாப்பிட போலாம், பசிக்குது எனக்கு. இல்ல அவ்வளவுதான், நான் டெய்லி உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும், இனிமேல் டெய்லி உங்களுக்கு எடுக்கலான் இருக்கேன். ஓகேங்களா? உங்க டாபிக்ல ஆர்ஆபில இருந்து எடுக்கலாம், ஜென்ரலாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இஷ்யூவா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு பிளஸ்ல ஆளுக்கு ஒண்ணு, பிளஸ் ஆர் மைனஸ். டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஓகே, முடிஞ்சு, நீங்க சாப்பிட போலாம். நீங்க போங்க, மீதி 3 பேர் சொல்லிட்டு சாப்பிட போலாம். அங்கதானே படிச்சீங்க ப்ரோ? அவர் அதை படிச்சு சொல்றாரு ப்ரோ, எழுதிருக்க பாயிண்ட். ஏஐயால என்ன பிளஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்ன மைனஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. கம்ப்யூட்டர்ல வந்து நல்லா வந்து நம்ம டைப் பண்ணி அதை இது பண்ணுவோம். சரி, இப்போ ஏஐ எப்படி சொல்லுவீங்க? சரி, அவங்க சாப்பிட போயிட்டாங்க, நீங்க தெரியாதவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு சாட் ஜிபிடி எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுது. ஓகே, இல்ல பிளஸ் ஆர் மைனஸ், டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் கேட்டா எங்க ப்ரோ சொல்லுவாங்க? ஏதாச்சும் ஒண்ணு பாயிண்ட், இதுதான் ஏஐ பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னா போதும். டைம் மிச்சம் பண்ணுது. அப்ப கம்ப்யூட்டர் தான் மிச்சம் பண்ணுச்சு. இன்னும் எனக்கு ஏதாச்சும் கரெக்ட் தான் ப்ரோ, அவர் தான் சொல்லட்டு வேணும், எக்ஸ்ட்ரா ஏன் இருக்குல்ல. பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எதுவும் தேவையில்ல. பட்டன்ஸ் கண்ட்ரோல்ஸ் உங்களை சாப்பிட போக சொல்றேன், பிரச்சனை இல்லை. அந்த மனுஷன் ஏதாவது சொல்லட்டும், போயிடலாம் எல்லாரும். இந்த அபியூஸ்ல நிறைய கேள்விப்படுறீங்கல்ல, இது நிறைய இன்ஸ்டாகிராம் பாக்காதீங்க கேக்குறாங்க. சரி ஓகே,
சேம் டைம் அதே மாதிரி மத்தவங்க ஃபேஸை வச்சு போர்ட்ரேட் பண்ற விஷயமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. இப்ப நீங்க ரீசெண்ட் டேஸ்ல அந்த இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா, நான் வந்து சோழ தேசத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செல்ஃபில சோ வந்து உங்களால இறந்த காலத்துக்கு வந்து ஓரளவு இப்படிதான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியல. நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இப்ப சிபின்னு சொல்ற ஒரு போட்டோ கார்டுன்னு எதிர்பார்ப்போம். ஆனா சிபி இப்படிதான் ஒர்க் ஆகுங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவே கிடைச்சிச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபீல் பெட்டரா தானே இருக்கும். ஸோ எஜுகேஷன் பர்பஸ்ல நிறைய ஒர்க் இருக்குது. சேம் டைம் நெகட்டிவ் சைடு நிறைய இருக்கு. ஓகேங்களா, கஷ்டப்படாதீங்க, விடுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கோம். ஓகேங்களா, ஓவராலா கம்ப்யூட்டரோட பேசிக் அவ்வளவுதான். தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனியா ஒன்று இருக்கும், அதை பத்தி டீட்டெயில் எடுப்போம். ஓகேங்களா, நாளை பார்க்கலாம். சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுறேன். இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், நீங்க அதை சரிங்க.